ஓஷோ பனிஷான் வந்துட்டு கிராண்டா வந்துட்டு ஒரு ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணி அதுல இருந்து அப்படியே டிராவலிங் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாரு. அவரோட கடை ஓஷோ பனிஷான் டிராவல் அண்ட் டூரிசம். பிள்ளைதான் சேர்க்கா. அப்போ அவங்க நாங்கள் உதவி கேட்டு வீட்டை வந்தவங்க ஆட்டோவுக்கு போகிறதும் 200 ரூபா காசு இல்லாமல் இருக்கு. அவர் வந்து விட்டுட்டு போயிட்டார், சண்டை பிடிச்சிட்டு போயிட்டார் சொன்னவங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த ஐடியா வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு இலவச போக்குவரத்து சேவை 24 மணித்தியால சேவை. அது இப்போ உங்களோட மகன் வந்து இன்றைக்கு கடை ஓப்பன் பண்ண போறேன். உங்களோட இந்த தருணம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்ல சந்தோஷம், நல்ல ஹாப்பியா இருக்கோமா. வந்ததுக்கு பெரிய ஒரு நன்றி. ஸோ ஓஷோ பனிஷான் ஆஃபீஸ் டூர். வணக்கம் தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்க ஆர்ஜி பிரகலாதன் அண்ட் கேஜே திவா. ஓகே, ரொம்ப நாளாக ஒருத்தங்க வந்து ஒரு விஷயத்துக்காக வேண்டி பாடுபட்டு கொண்டிருந்து இப்போ வந்து அதை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஒருத்தங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மேபி தமிழ்ல வந்து பார்த்துருப்பீங்க. அதை தாண்டி நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 நாளைக்கு பிறகு வந்து ஒரு வீடியோ போடுறேன் 2 ஆர்ஜி தமிழில் 17 நாள் ஆகிட்டேனே. சரி, ஓகேயா. ஸோ இந்த ஒரு வீடியோ, எந்த வீடியோ அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓப்பனிங் வீடியோ. இவ்வளோ நாளும் க்ளோஸ் ஆகிருந்த சேப்டர் வந்து சாத்திருந்தது வந்து இப்போ இன்றைக்கு வந்து திறக்கிறோம். அதாவது நாங்கள் இல்லை, இன்றைக்கு வேற ஒரு ஆள் சேப்டர் திறக்கிறாரு. யார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓஷோ பனிஷான் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து நார்மலாக இது வரைக்கும் வந்துட்டு டூரிசம் எல்லாம் செய்து கொண்டு வந்தாப்புல இன்னைக்கு வந்துட்டு கிராண்டா வந்துட்டு ஒரு ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணி அதுல இருந்து அப்படியே டிராவலிங் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாரு. ஸோ இன்னைக்கு வந்து புதுசா ஒரு ஷாப் வந்து ஓப்பன் பண்றதுக்கு தான் எங்களை வந்து இன்வைட் பண்ணியிருக்காப்புல. உண்மையிலேயே வந்து இந்த யூடியூப் செஞ்சு கொண்டு நிறைய பேர் எல்லாரும் விட்டுட்டு பிசினஸ் இறங்கிட்டாங்க. வந்து வேற வழி இல்லை, எல்லாரும் வழி இல்லை. எல்லாரும் சொல்றாங்க நீங்க யூடியூப்ல கொள்ளையடிச்ச போதும், இதுக்கப்புறமா வந்து பிசினஸ் இறங்கடா. ஸோ அப்படி இல்லை, உண்மையிலேயே வந்து என்னதான் ஒரு மெயினாக நம்ம யூடியூப் செஞ்சு கொண்டு இருந்தாலும் பின்னால் ஒரு சப்போர்ட்டுக்கு ஏதாச்சும் ஒன்று இருக்கட்டும்ன்றதுக்காக வந்து எல்லாருமே வந்து தெரியும் ஒரு யாழ்ப்பாணத்தில் நிறைய உடுப்பு கடைகள், அடுத்தது நிறைய வேறு கடைகள் அப்படி இப்படின்னு ஓப்பன் பண்ணிக்காங்க. மட்டக்களப்பில் நம்மளோட நண்பர் அனுஷான் வந்து தெரியும் உங்களுக்கு, ரெண்டக்கார் அவர் சேனலில் எனி டைம் அப்டேட் பண்ணி கொண்டே இருக்கிறான். வந்து ரெண்டக்காரன் வந்து சொல்லி ஆரம்பிக்கும். ரெண்டக்காரன்ற வந்து டூரிஸ்டம் நீங்கள் புக் பண்ணி இலங்கையில் இருக்க எந்த இடத்துக்கும் வந்து போய்க்கொள்ளலாம்னு சொல்லி எதிர்காலத்தில் வந்து சில டைம் வந்து இந்த ஃப்ளைனையும் அறிமுகப்படுத்துவான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாது, வந்து அவர்கிட்ட கேட்கணும் இருக்கா வந்தது. ஸோ இப்போ வந்து இன்றைக்கு, அதாவது திங்கக்கிழமை இன்றைக்கு வந்து அந்த கடை வந்து ஓப்பனிங் பண்ண போகிறாரு. வந்து ஆஃபீஸ் மாதிரி ஒன்று வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். அதுக்கு தான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தார் வாங்கன்னு சொல்லி. ஸோ நண்பர்ன்ற ரீதியில் வந்து நாங்களும் கலந்து கொள்ள வந்து வந்திருக்கோம். எப்படி போகுதுன்னு சொல்லி போய் பார்ப்போங்கண்ணே, பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ அனுஷானோட இந்த ஒரு ஷாப் வந்து சரியா கரெக்டான லொக்கேஷன் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து களுவாஞ்சொல்லிலாம் இது வந்து மணல் ரோடுன்னு சொல்லுவோம். அந்த சைடு போனால் வந்து பட்டிருப்பு, இந்த சைடு வந்துட்டு இது களுவாஞ்சொடி ஏரியா. வந்து களுவாஞ்சொடி மார்க்கெட் வந்து களுவாஞ்சொடி மார்க்கெட்னு சொல்லுவாங்க பிரதர். அதுக்கு நிறைய சிக்கல் சட்ட ஊரோட வேற சொல்ற பெரிய பிரச்சனை. மெப்பில் அடிச்சு பாருங்க, முதல்ல மெப்பில் லொக்கேஷன் வந்து கொடுக்குறோம். வந்து இதான் அவரோட கடை ஓஷோ பனிஷான் டிராவல் அண்ட் டூரிசம் வந்து ஆரம்பிக்கிறார். ப்ரைவேட் லிமிடெட்லாம் 15 அப்போ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வந்து ஸோ இப்போ வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை நினைக்கிறேன். நாங்கள் பார்ப்போம். இவ்வளவு நேரம் கொடுப்பாங்களோட சாப்பிட்றதுக்கு. அதுக்கு தானே வாரது, சும்மா இதுல நீங்கள் வந்திருக்க மாட்டேங்க. இப்படியான இதுக்கு வந்து இங்கே வந்தோம் முன்னுக்கு நிற்கிறேன். 4 மைக்க கொளித்து நிற்க ஒரு மிக்க. வணக்கம். அலைக்கும் சலாம். உங்களை ஏதோ வீடியோவில் பார்த்தேன் கிடையாது. நீங்க எல்லாம் ரெடியா இல்லைங்க. ஆனா சரி டிஸ்பிளே இது கொஞ்சம் போடு. என்ன இருக்கு? நல்ல பிரச்சனை நல்ல ஷாம் நல்ல சப்போது சைனீஸ் லாங்குவேஜ்ல இன்னும் பால் காய்ச்சல் ரெடி ஆகி கொண்டிருக்கு. ரதியம்மாவும் ரெடி ஆகிக்கிறேன். அது என்ன சொன்னா நீங்க தான் நெருப்பு மூட்டை நம்புறது. வணக்கம், அவருதான். எப்படி இருக்கிறீங்க? அவங்களையும் காட்டுங்க, வாங்க வாங்க. வீடியோ பாக்குறாங்களா ஆரம்பத்துல இருந்து சொன்னாங்க. எங்கட பெஸ்ட் ஓனர் அம்மா தான். அப்ப வீடியோ பாக்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் வீடியோ எடுக்க ஓடுறீங்க. அது ஓகே. என்னோட சொன்னாலும் வந்து அனுஷாண்ட முதல்ல வந்து ஒன்று வந்து அண்ணா போனோம். உங்களுக்கு தெரியும் வந்து இடையில ஒரு பிரச்சனை நடந்தது. அதாவது வந்து மாமி வந்து டெத் ஆனதுல வந்து அது வந்து உங்கள்கிட்ட அக்காக்களா அவங்க வந்தவங்க, இவங்களோட அக்காக்கள் தான் இன்னைக்கு. ஆமா, அதான் ஏர்போர்ட் போனது வந்து இவங்களை பிக்கப் பண்ண உடனே வந்து அந்த செய்திகள் பட்ட உடனே வந்து மாறி விட்டு நினைச்சிட்டு வந்து வந்துட்டாரு. ஸோ அது ஒரு பெஸ்ட் இது. அது நிறைய சம்பவம். அனுஷாண்டு இந்த டூரிஸ்ட் இது வந்து ஓப்பன் பண்ணி முதலாவது போய் அந்த எடுத்து இது எடுத்து வந்து அவங்க தான். அதுக்கு முறையில் உங்களுக்கு நாங்கள் எங்கட சார்பில் நண்பர்கள் நன்றி சொல்கிறோம் உங்களுக்கு. சரி, அப்போ நீங்கள் எப்போ இந்த வீடியோலாம் பார்க்குறீங்க?
தாராளமா பாக்குறேன் நான். அப்ப அதை பார்த்து நீங்க ஒரு புக் பண்ணும். கொஞ்சம் ஸ்பெஷல் தானே. அப்ப 10 கிலோ பொடி என்ன என்ன ஸ்பெஷல் அப்படி? என்ன ஸ்பெஷல் அப்படி? நான் 10 கிலோ தானே. அப்ப நன்றி. சரி, அப்ப உங்களோட மகன் வந்து இன்னைக்கு கடை ஓபன் பண்ண போறேன். உங்களோட இந்த தருணம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்ல சந்தோஷம், நல்ல ஹாப்பியா இருக்கோமா. சும்மா சந்தோஷத்துல அப்படி இல்லை, சும்மா அது சொல்லுங்க. அப்ப நீண்ட நாளைக்கு பிறகு வந்து இப்படி ஒரு கடை வந்து ஓபன் பண்றாரு, அது மெயின்ல ஆகலை தான் சொல்லியிருப்பாங்களா? உங்களோட மனதில் எப்படி? நல்ல சந்தோஷம், நல்ல ஹாப்பி. அது ஓபனிங் பண்ணும்போது படிக்கும் வீட்டை எனக்கு கொஞ்சம் நேரம் வராது. சரி, ஓகே. அப்போ உண்மையாக வந்து எங்களுக்கும் சந்தோஷம். இன்னும் சற்று நேரத்தில் வந்து இந்த இது ஓப்பனிங் ஆரம்பிக்கும். எத்தனை மணிக்கு இப்போ தொடங்க போகும்? இது 9:30. ஓகே. அப்போ நீங்கள் எப்போ வலிக்குறீங்க இங்கேருந்து திரும்ப? நாங்கள் காலையில் வலிக்கிட்டு இருக்கோம். தள்ளி போட்டு இங்கே நிற்கிறீங்க. வலிக்கிட்டு ஏர்போர்ட் போகிறீங்க. ஸோ மட்டக்களப்பில் எந்த இடம்? டவுனில் இருக்கிறீங்க. ஓகே, சந்தோஷம். உண்மையில வந்து வீடியோ பார்க்குறேன். அது மட்டக்களப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறது வந்து பெரிய விஷயம். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்காங்களா? அப்போ இதை சொன்னாலும் தப்பாக போயிடும் பிறகு வந்து. சரி, ஓகே. அவரை குடிக்கலாம். முதலாளி தருவாங்க எதுவும். வணக்கம் வணக்கம். நாங்கள் உங்களுக்கு அந்த வாகனம் புக் பண்ணுவோம். ஓகே, புக் பண்ணலாம். என்ன வாகனம் வேணும் உங்களுக்கு? ஹெலிகாப்டர் ஒன்று வேணும். ஹெலிகாப்டர் உங்களோட வீட்டுக்கு பின்னாலாம் பார்க் பண்ணிருக்கீங்க. சத்தம் கேள்வி அதான் இரவு சத்தம் கட்டுறேன். இல்லை, இப்போ முந்தின நாள் ஒரு அவசர கோல் ஒன்று. அது எங்க மெயின் ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு முதலாம் குறுக்கு தெருல வந்து கட்டடத்தை தீப்பதுக்கு. அப்ப தும்மங்கனி குளத்துக்குள்ளேயும் தண்ணி ஏற்ற போனா அங்க தண்ணி இல்லை. அப்புறம் கடைசியா நம்ம கல்லடி பாலத்துக்குள்ள ஆத்துல தண்ணி எடுத்து தான் குழம்பு கொண்டு போய் தீ அணைச்சினாங்க. இதுல இருந்து என்ன விளங்குது? நீங்க இவ்வளவு உருட்டு, நான் ஒரு இவ்வளவு உருட்டுவா? சரி, ஓகே. மொத்தத்துல உருட்டதான் வேணும். வந்ததுக்கு பெரிய ஒரு நன்றி. உங்களுக்கு இப்ப எத்தனை நாள் கனவு வந்து இப்ப ஓபன் பண்றது, இப்ப தொடங்க வைக்கிறது? எனக்கு உண்மையிலே அதாவது இது எத்தனை நாள் கனவு சொன்னா, நாங்க எப்பெல்லாம் வாடகைக்கு கார் எடுக்க வலிக்கிட்டோமோ அப்பெல்லாம் அந்த ஒண்ணு விஷயம். பல நாள் கனவு. அதுல முதலாவதானும் சொல்லணும்டா. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. தெரியும், கொழும்புல நின்று இங்க கார் ஒன்று புக் பண்ற வாரண்டி சொல்லி நம்ம டிராவல்ஸ்க்கு அவதிப்பட்டு ஓடி தெரிஞ்சு ஞாபகம் இருக்கு. அட்வான்ஸ் கேட்டவங்க 2 லட்சம். அதாவது ஒரு காரை ஒன்று புக் பண்ண போய்க்கு வந்து அட்வான்ஸ் கேட்டவங்க நானும் தான் புக் பண்ண போறேன். அப்ப உண்மையிலே வந்து இப்ப அவன் ஓபன் பண்ண எனக்குள்ள பிரச்சனை இல்லை. அந்த அட்வான்ஸ் காசுலாம் கட்ட தேவை நம்ம ஜோதிச்சிரா. உங்களை நம்பி தாண்டா அவன் லேட்டா தொடங்க பயத்தில். நீங்க தான் சூனியம் வைப்பீங்க. உங்களால பெரிய சம்பவம் வேணும்னாலும் பெரிய கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. நண்பர்களால தாண்டா சம்பவம் கூட நடக்குது. உண்மையா இல்லையா? அது உண்மைதான். மறக்கலாது. ரைட், ஓகே. ஸோ வந்து 9 மணின்னு சொன்னீங்க. டைம் போய் கொண்டிருக்கேன். டைம் போய் கொண்டிருக்கு. இப்ப கிருஷ்ணா வந்து கொண்டிருக்கலாம். அப்ப மட்டக்களப்புக்குள்ள இருக்கிற யூடியூபர்ஸ் தாண்டி இப்ப வெளியில இருக்கிற யூடியூபர்ஸ் தாண்டி இதே வந்து உண்மையில யாழ்ப்பாணம் தான் இன்னும் நிறைய யூடியூபர்ஸ் இருந்திருப்பாங்க. மேக்ஸிமமான யூடியூபர்கள் உருவாகணும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொடுப்போம். இதை பற்றின தெளிவூட்டல்கள் நம்பணும்னு சொன்னாலும் வந்து அவர் 6 மாசம் கோர்ஸும் கொடுப்பாரு. கடை எங்கதான் இருக்கு? லொகேஷன் தெரியுதானே? காலையில வந்து கிளாஸ்ல தட்டி நீங்க காலிங் பெல் என்ன போட்டுருக்கீங்களா? இதுல போட்டல. எத்தனை மணிக்கு ஓபன்? இப்ப ஒரு ஆள் வந்த உடனே டக்குனு நம்ம சரியா சொன்ன உடனே இது 9 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருமா? இப்ப 10. அதான்டா ஃபங்க்ஷன் விளங்குதா? ஐயரு ஐயர் நம்ம ஐயர் என்னது? அப்ப சரி, அப்ப ஓகே. சோ ஆபீஸ் சுத்தி காட்ட தேவையில்லை. இது வந்து வெயிட்டிங் ஹால் மாதிரி. ஏன்னா அப்படியா முன்னுக்கு வந்து லைக் இருந்து அதை ஆர்டர் பண்ணிக்கலானே. கட்டாயம் சொல்லுங்கப்பா. பாத்தீங்க சொன்னா வந்து இவங்க தான் முதலாவது பேக்கேஜ்ல இப்ப நாங்க சுத்தி காட்டுறோம். இப்ப நாளைக்கு காலையில நாங்க வலிக்கிறோம். இவங்க வந்து நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க சொல்லுங்க? கனடாவில இருந்து வந்திருக்கீங்க. 2 பேரும் வந்து கனடாவில இருந்து முதலாவது பேக்கேஜ். இது வந்து ட்ரிப் பேக்கேஜ். நாங்க தான் வந்து ரூம் எல்லாம், நாங்க தான் சாப்பாடு, நாங்க தான் வந்து கார், அப்ப எல்லாம் வந்து பண்ணி ஒரு 3 நாள் ட்ரிப்போட நாங்க போறோம். என்ன போயிட்டு வந்த உடனே வந்து கனடா போறாங்க. அடுத்த முக்கியமான விஷயம் பண்ணா இவங்க போக வேண்டியது வந்து வியாழக்கிழமை. எங்கட இந்த ஓப்பன் பண்ணிட்டு போகணும். நான் கேட்டபடியால வந்து எனக்கு வண்டி நிக்காங்க. அதுக்கும் பெரிய ஒரு கைதட்டல். அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்லணும். அம்மா வாங்க. அம்மா சொல்லிட்டாங்க. அவன் இன்றைக்கு காலையில விடியச்சாம போக வேண்டியது. இன்றைக்கு காலையில விடிய காலையில நேரத்துக்கு போக வேண்டியவங்க. சரி, ஓகே. அனுஷன் இதை முடிச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு இப்போ இன்றைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வந்து வலிக்கிறாங்க. அதை தாண்டி எங்களோட ஒஃபீஷியல் அது திறக்க முன்னம்
அப்ப முதலாவது போறது, அதாவது ஏர்போர்ட்ல இருந்து முதலாவது பிக்கப் பண்ணது இவங்களை தான். ஆபீசர் வந்து முதலாவது ஏர்போர்ட்டுக்கு ஏத்தி போறது அவங்கள தான். ரெண்டுமே அவங்க தான். பக்கேஜ்ல வந்து கூட்டிட்டு போற முதலாவது இவங்களோட முகம் வந்து அழியாதானே, ரெண்டு பேரும் முகம் வந்து அழியாதானே. அதாவது பக்கேஜ் சொல்லிச்சுன்னா முழுசா அங்க போய் இந்த ரூம்ல நிக்கிற ரூம்ல இருந்து சாப்பாடுறது எல்லாம் இப்ப இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா கற்றுக்கொள்ளணும் எவ்வளவு செலவு முடியுதுன்னு. அனுபவத்துல ஒவ்வொரு படிப்பின கிடைக்கும். அது சரியா வந்து தெரியல, எல்லாமே வந்து நாங்கள் வந்து பண்ணிருக்கோம். நான் தான் போறேன் டிரைவர். நான் தான் டிரைவர். அப்ப வீடியோ பாக்குற யாராச்சும் நீங்க நாங்க போறதெல்லாம் வீடியோல பாப்பீங்க, அடிக்கடி அப்டேட் நீங்க பாப்பீங்க. சரி, அப்ப எங்க நண்பர் என்ற சார்பிலையும் வந்து நாங்க நன்றி சொல்லி கொடுறோம், நீங்க அவரை புக் பண்ணி கொண்டது. பக்கேஜ பாத்துட்டு சொல்லுங்க, நாங்களும் புக் பண்ணி ஒரு டூர் ரெண்டு போகலாம். ஆமா ஆமா. இப்ப எல்லாத்தையும் பாத்தீங்க. இப்ப ஆபீஸ் எப்படி இருக்குன்றது வந்து நம்ம வந்து காட்டப்போறோம். இதுல காட்டிட்டு அப்படியே ஓப்பனிங் இதை தொடங்குவோம். டேபிள் முன்னாடியே வந்ததுக்காக இது வந்து இது வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர். ஓகே, அசிஸ்டன்ட் மேனேஜர் யாரு? அது சர்ப்ரைஸ் வெயிட்டிங் ஹால் மாதிரி இங்கே வந்துட்டு நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டு சோபாவுல இருக்கலாம். அண்ட் இந்த டேபிள் இது மேனேஜர் அதுவும் சர்ப்ரைஸ். ஓகே, எல்லாம் சர்ப்ரைஸ். ஓகே, சரி. அது கேபிள் கலட்டி கிடக்கு, கனெக்ட் பண்ணல இன்னும். இல்ல அது கனெக்ட் பண்ணியாச்சு, எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு. ஓகே, இது வந்து ஒரு முக்கியமான நாள். இப்ப 2 நாள் நம்ம அந்த கம்பெனி வளர்றதுக்கு ஒரு முக்கியமான பொறுப்புன்னு சொன்னா மார்க்கெட்டிங்னு, சோசியல் மீடியா பொறுப்பதிகாரி, ப்ரொமோஷன், மார்க்கெட்டிங் பல பொறுப்புடைய ஒரு நபர் தான் இருப்பார். அது பொறுப்பான ஆள். ப்ரொமோஷன், இப்ப நீங்க ஃபேமஸ் ஆனாங்கன்னா உங்களை கூட்டிக் கொண்டு நம்ம வீடியோல வந்து ஒரு வீடியோ ஒன்று போடுவார். சரியா, விளம்பரப்படுத்தல் ப்ரொமோஷன் சொல்லலாம். ப்ரொமோஷன் பொறுப்பதிகாரி கூடிய ஒரு இடம். அடுத்து சொல்லல இந்த பக்கம் பாருங்க, அங்கதான் இருக்கு என்ன மிக்கி ஐட்டங்கள்லாம் இருக்கு இதுக்குள்ள. அது மட்டும் இல்ல, இது ஏன்டால் இப்ப வெளியில இருந்து நாங்க இப்ப சர்ப்ரைஸ் டெலிவரி வந்து செய்ய போறோம். பிறந்த நாள், திருமண நிகழ்வுகளுக்கு நாங்க ஏற்கனவே செய்திருந்தானே ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. இதுக்குள்ள சேர்த்து நாங்க கண்டினியூ பண்றோம். இது நாங்க டெக்கரேஷன் எல்லாமே வந்து பண்ணிக்கொள்வோம். அதுக்குரிய ஒரு ரூமாவும் இது இருக்கும். அடுத்த ப்ரொமோஷன் ஒரு அதிகாரி கூடிய இடமாவும் இது இருக்கும். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. மெயினா இருக்கிறது இது யாரு? ஓனர் ஆபீசர். ஓனர் வெளியே இருக்கு. எங்க வில்லா அளவுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிக்க பாத்தீங்களா? சூப்பரா. ஓவர் ஹார்ட் ஒர்க் பண்ணா டயர்ட் ஆனா இங்கே வந்து சாய்ச்சி இதுல நீங்க பாத்துட்டு எந்த ஒரு ஆபீஸ் போனாலும் நார்மலா ஒரு சுத்துற ஒரு சேர் தான் போட்டிருப்பாங்க. நாங்க வந்து ஒரு சோபா வந்து முன்ன போட்டிருக்கோம். அப்ப பிளான் அதே நிதிர வைக்கிறது இல்லாட்டி இது இதுல அது பாருங்க, சிசிடிவி. இப்ப உங்களே மாதிரியா பாக்கலாமே இல்ல போறங்க வாரா. பட் திவானதரன் இருக்காருன்னு சொன்னா இந்த கேமரால வணக்கம் வணக்கம் பாருங்க. அதனால பிரசாந்த் வீடியோ எடுக்கிறாரு. நல்லா இருக்கு உண்மையா. இந்த இந்த கட்டிங் செலக்ஷன் சைட்ல இப்படி போட்டது எல்லாம் வந்து சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குண்ணே. ஏசி ஒன்று போட்டு விட்டீங்களா? நானா தான் பார்த்தேன். ஏன்னா இந்த மேல இதுன்னு சொல்லி சொன்னா கடும் ஹீட்டா இருக்கு. ஆனா நல்லா குளிரா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குது ஃபீல்? ஓ, கூலா இருக்கு. பிடிச்சது தானே. மேலுக்கு ஒரு கட்டடமும் இல்லையா? மேலுக்கு வந்து 2 கட்டடம் இருக்கு, அதனால குளிரா இருக்கு. நார்மலா வந்து ஏசி சில பேர் வந்து கொஞ்சம் ரிச்சா இருக்கணும்னு போட்டுவாங்க. நாங்க அப்படி இல்லை. எங்களுக்கு கூலா இருக்கா இல்ல இதா இருக்கான்னு பார்த்தோன்னா ஏசி போட்டோம். நல்ல ஃபேன் காத்து நல்ல அழகா இருக்கு. அப்பதனால வந்து எங்களுக்கு ஏசி தேவை இல்லைன்னு நல்ல கூலா இருக்கு. ஓகே, சூப்பர். சோ 2 பேர் வந்து இருந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்குள்ள காலையில ஏதோ மீட்டிங் நடத்துறேன் நீங்க. ஆமா ஆமா, இவன காலையில சொல்லி எங்கட நோட்ல மீட்டிங் போலாம். அந்த போன் வேலை செய்யுறேன், எல்லாம் வேலை செய்யும். இப்ப கனெக்ட் பண்ண வச்சிருக்கோம். ஏன் கனெக்ட் பண்ண வச்சிருக்கீங்க? அது பெரிய இல்ல, கனெக்ட் பண்றேன். டபுள் கனெக்ட் பண்ணுங்க. அப்படியே அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி சரிதான் அந்த வேலை செய்யுது. அடுத்த கால் எடுத்தோம்னா கால் சும்மா குத்துமதி நம்பர் அடிக்கிறான். சரி, ஓகே. அப்போ உங்களோட டிராவல்ஸை பற்றி சொல்லுங்க, என்னென்ன இது கொடுக்குறீங்களா இந்த மாதிரி? எங்களோட டிராவல்ஸில் நாங்கள் இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து செய்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ வாகனங்கள் வந்து இது பண்ணி கொடுக்குறோம். இது பண்ணி அந்த பாருங்க வெளியில இருக்கிறாங்க வாகனங்கள் இது பண்ணி கொடுக்குறாங்க. எது பண்ணி அப்படியே சொல்றேன், விளக்கம் வரும், சாராம்சம் விளக்கம் வரும். ஓகே, பாருங்க வெளியில வந்து இப்போ கனடாவில இருந்து வந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு
அந்த இருக்கக்கூடிய அந்த வெளியில் இருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி வந்து நாளைக்கு காலையில வந்து ஒரு பேக்கேஜ்ல வந்து போறாங்க. நான் தான் கூட்டி கொண்டு காட்டுறேன் இல்லையா. அதாவது பேக்கேஜ் சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப நீங்கள் ஒரு வண்டியை புக் பண்ணீங்கன்னா அப்புறம் போய் அந்த இடத்துல போய் ரூமை தேடணும், சாப்பாடு கடையை தேடணும், அப்படி இப்படி நிறைய ஸ்ட்ரகிள் வந்து உங்களுக்கு இருக்கு. அதுல இருந்து அவர் என்னன்னு சொன்னா ஒரு பேக்கேஜா இப்ப நீங்க இந்த இடத்துல தான் போகணும்டா அந்த இடத்துல அவரை ரூமே புக் பண்ணி தந்து நல்ல சாப்பாட்டு கடைக்கும் கூட்டிட்டு போய் அதை நீங்க சொன்ன பிளேஸுக்கும் கூட்டி கொண்டு காட்டுவார். அதான் ஒரு பேக்கேஜ் சொல்றோம். இதாரு தெளிவா வழக்கம் அவர் வந்து சொல்லிட்டார். அடுத்தது இப்ப விலையை கட்டுறாங்க அதுக்காக வேண்டி. ஏன்னா இப்ப நாங்க போயிட்டு அங்க ஒவ்வொரு ரூமை வந்து புக் பண்ணி இது பண்ணது அப்புறம் வந்து விளாங்கு எவ்வளவு வந்து செலவு போக சொல்லிட்டு அப்ப நாங்க பேக்கேஜ் எடுக்கல. இது வந்து அவங்க நீங்க செஞ்சு பாருங்களேன், ட்ரை பண்ணி பாருங்களேன். நான் சொன்னா ஒரு 3 மாசத்துக்கு பிறகு ஒரு 6 மாசத்துக்கு பிறகு அப்படி கொண்டு வரோம். ஏன்னா நாங்க ஒவ்வொரு ஆளையும் சுத்தி காட்டுறதுக்கு போக்குல வந்து நாங்க விலையில் பட்டியல கேட்டு தெரிஞ்சுக்குள்ள வந்து எனக்கு விளங்கும். ஒரு 10 பேர் வராங்கன்னு சொன்னா ஒரு 10 நாளைக்கு எங்களோட நிக்க போறாங்க, இத்தனை இடத்துக்கு போறாங்கன்னு சொன்னா ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு கஷ்டம். இவ்வளவுதான் விஷயம். நம்ம நிறைய 10 பேருக்கு பாக்குதோ இல்ல. இப்ப பெரிய ஆளுக்கு ஒரு விலை இருக்கு, அடுத்து சின்ன ஸ்டூடெண்ட் என்ன சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு விலை இருக்கு. சின்ன பிள்ளைகள் வந்து பெரிய ஆட்கள் சாப்பிட்ற மாதிரி சின்ன பிள்ளைல சாப்பிட மாட்டாங்க. அப்ப சாப்பாட்டுல அவங்களோட விலை இருக்கு. அது இடம் வந்து வாகனத்துல போகல இடம் வந்து கொஞ்சம் தான் பிடிக்கும். அப்ப அதனால பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு நாங்க ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் கொண்டு வந்துருந்து. ஆனா தொடங்கி முதலாவது நாள் கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு மோட்டிவேஷன் எனக்குமே. அவங்களே தான் கேட்டவங்க கனவுல இருந்து எனக்கு தெரிஞ்ச தனேசன் வந்து கேட்டவங்க இப்படி அக்காக்கள் நிக்கிறாங்க, உங்களை நீங்க சுத்தி காட்டுங்க என்ன சொன்னா. நான் சொன்னேன் நாங்க போயிட்டு அமௌண்ட்டை சொல்றோம், அவங்களுக்கு நோட் பண்ணி சொல்றோம். ஏன்னா அவங்களும் வராங்க தானே, அதை பார்த்துட்டு நம்ம அதுக்கு அப்புறம் விலைப்பட்டியல வந்து பேசுவோம்னா சொன்னாங்க. இப்ப நாளைய காலையில நேரத்துக்கு கூட்டிட்டு போய் நாங்கள 25ஆம் தேதி நைட்டுக்கு இங்க கொண்டு வரணும். என்றால் 26 பலிக்கிட்டு அவங்க திருப்பி கொழும்பு போறாங்க. கொழும்பு போயிட்டு ஒரு நாள் நின்றுட்டு 27ஆம் தேதி வந்து திருப்பி கனடா போறாங்க. அதே மாதிரி இந்த வெளிநடை ஒரு அம்மா இருக்காங்க, ஸ்வீடன்ல இருந்து வந்தவங்க. அவங்கதான் எங்கட முதலாவது கஸ்டமர். பிரலாண்ட அண்ணா வந்து பெஸ்ட்டுக்கு அவங்கள ஏத்துறது போனவங்க. ஒரு சில காரணத்தினால வந்து அவர் அங்க இருந்து திரும்பி வர வேண்டிய சூழ்நிலை. அப்புறம் இன்னொரு டிரைவர் தான் வந்து அங்க போயிருந்தவங்க. அப்ப நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்தது மற்றவங்களோட உண்மையிலே ரேட் குறைவு தான். நீங்க விசாரிச்சு பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அடுத்து இந்த எக்ஸ்ட்ரா கிலோமீட்டருக்குலாம் வந்து நாங்க சார்ஜ் பண்றது வந்து 25 ரூபா தான் ஒரு கிலோமீட்டர் சார்ஜ் பண்றோம். உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல அவ்வளவு சார்ஜ் பண்றாங்க. பொறுத்து இப்ப நீங்க எடுக்கிற கடையில சம்டைம் வந்து இந்த விலை இருந்தா நீங்க அவரோட பேசி சொல்லலாம். நீங்க அவர் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணி. அடுத்தது இன்னொரு விஷயம் வந்து இதுல இருக்கு. இப்ப பொலனறுவை, கொழும்பு, தம்புள்ள அந்த சைட்ல போற விலையை வச்சு கொண்டு மட்டக்களப்புல வந்து விலை பேசாது. என்ன காரணம்னு சொன்னால் அது வந்து சுற்றுலா பயணிகள் அதிகம் வரக்கூடிய இடம் தான் பொலனறுவை, அனுராதபுரம், சீரியா. அங்க வந்து கேள்வி அதிகம் இல்ல. அங்க வந்து நிறைய நீங்க கால் வச்சீங்கன்னா அடுத்த இன்னொரு கடை இருக்கும், டூரிசம் இருக்கும்னு. இன்னொரு கால் வச்சீங்கன்னா டூரிசம் இருக்கும். அப்ப அதனால என்ன செய்வாங்க, குறைக்க கடும் மட்ட விலைக்கு வந்து அங்க குறைச்சி வச்சிருப்பாங்க. ஆனா சேஃப்டி என்னமா எங்களுக்கு தெரியாது. உண்மையிலே வந்து நிறைய சிங்களாக்களோட சேர்ந்தவர் தான் இருக்கும். அது வந்து சிங்களாக்களை ஒரு சில தமிழாக்களை வச்சிருப்பாங்க. ஆனா உண்மையா நம்மள பிள்ளைகள், அதாவது நம்மளோட பொடியங்கள் வந்து யாராச்சும் ஒருத்தவங்க இப்படி ஏதாச்சும் ஒன்று ஆரம்பிச்சா கண்டிப்பா சப்போர்ட் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. அந்த வகையில நீங்கள் எங்களோட நண்பருக்கும் சப்போர்ட் பண்ணலாம் கண்டிப்பா. அதாவது பிற மொழி பேசாம நம்ம மொழியிலே பேசி ஈஸியா டிராவலிங் பண்ணணும்னு சொன்னா வாய்ஸ் அப் பண்ணலாம். இல்லாட்டி நீங்க சிங்களம் தெரியாத என்ன மாதிரி தான் பேசுற. ஹலோ ஆய்வோவன் மேக மாமா ரிப் மாமா என்ன எந்த புழுவா நாங்க துனாய் டேஸ் மாமா ஒக்கமே வளர்ன ශ්‍රීලංකා මේක වාහනම් තියනවද මොනවද වාහනම් තියනවද இப்படிதான் கலாச்சி பட் இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியா வந்து தமிழ்லயே பேசி தமிழ்லயே கற்றுக்கலாம். அதாவது மோஸ்ட்லி நிறைய இடங்கள் வந்து தெரியாட்டியும் அது இப்போதைக்கு ஏன்னா இப்போ இனிமேல் வந்து எல்லா லொகேஷனும் பிடிச்சிடுவாங்க. நீங்க வந்துட்டு எந்த லொகேஷன் வந்து செலக்ட் பண்ணி போறீங்களோ அந்த லொகேஷனுக்கு அவங்க கூட்டி போகலாம். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்க இப்போ வளமையா போற இடம் மட்டும் இல்லை, இப்போ நாங்க புது இடங்களை வந்து உருவாக்க போறோம். என்ன நாங்கள் இங்கே போகலாம்னு சொல்லிட்டு அதுக்குரிய மட்டக்களப்புலையும் சரி அதுக்குரிய அரசாங்க அனுமதியை பெற்று சில இடங்களை வந்து நாங்கள் டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றுறதுக்கும் இருக்கிறோம். அது உடனே வந்து சாத்தியப்படுற விஷயம் கிடையாது. என்ன ஏன்னா எங்கள் ஒரு பக்கம் எடுத்தாலே அவ்வளோ இடங்கள் இருக்குன்னு தெரியாத இடங்கள் இருக்குன்னு. அப்போ அதெல்லாம் வந்து நாங்கள் டூரிஸ்ட் பிளேஸாக வந்து மாற்றலாம். அப்போ நிறைய ஐடியாக்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து இப்போ நடக்காது, எதிர்காலங்களில் கண்டிப்பாக நடக்கும். வாங்க மிதுஜன். ஓகே கிருஷ்ணா வந்திருக்காராம். தொடருவோம் வாங்க அப்படியே. ஆயதனவான் பவஜி
அந்த சத்தம் மட்டும் இல்லடா, இப்ப சத்தத்தை பார்க்க போறியா? அப்படியா? இந்த சத்தம் நான் உங்களுக்கு கொடுத்தா உள்ளுக்குள்ள அடிக்காது வெடிதான், வெடி குளத்துல. ஓகே மக்களே, இப்ப என்ன விளக்கம் பண்ண சொன்னா எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் மனுஷன் டிராவல் அண்ட் டூரிசம் இதுக்கு உண்மையிலே அழைப்பு ஏற்று வருகிறது இருந்த எல்லாருக்குமே நம்ம தூரத்துல இருந்து வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. கிருஷ்ணா அந்த இதுல எங்களோட அத்தை நான் சொல்றேன் சரியா, நாளைக்கு அவங்க தான் நாங்க ட்ரிப் கூட்டிட்டு போறோம். அதே மாதிரி அண்ணா அவங்களோட சொந்தம் அண்ணா வந்து இப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் பழக்கம். அதுல சேர்த்து இங்க வரணும் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அவங்க இவரோட வந்து சேர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. சசியமா எங்க கையெழுத்துங்க. சசியமா வந்து இன்றைக்கு போறாங்க. வாங்க. சசியம்மா அப்ப இவங்களும் வந்து போறாங்க. அதை தாண்டி இப்ப இங்க இருந்து பக்கத்துல இருந்து அழைப்பு ஏற்று வருகிற எல்லா என்ன நண்பர்களும் யூடியூபர்கள் எல்லா யூடியூபர்களுக்கும் இடத்துல நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் வந்து சொல்லி வந்ததுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா வந்து காலையில விடியச்சாவும் 5 மணி கிடந்து வரலாம் கட்டுறான் நண்பன். எல்லாருக்கும் நன்றி. காலையில பிறநாள் மட்டும் மரம் கட்டுறதுக்கு நன்றி. திவானுக்கு நன்றி. பிரிப்பர் நன்றி. என்ன நன்றி ஒரு ஆளு சொல்லாட்டி மரம் இதுல புளிப்பருக்கு நன்றிகளை வந்து நான் சொல்லிக் கொள்றோம். இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா எங்கட நிறுவனத்துல வந்து நாங்க ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பொறுப்பு வந்து கொடுத்துருக்கோம். அப்ப அந்த வகையில பாத்தீங்கன்னா சொன்னா வந்துட்டு இப்ப கொஞ்சம் பேர் ஆட்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு பொறுப்பு கொடுப்போம். அவங்களதான் இங்க நின்று இதை வந்து முன்னெடுத்து இதை வந்து செய்வாங்க. அந்த வகையில முதலாவது ஒரு பொறுப்பாளர் கொடுக்க போறோம். எங்க தம்பி சடவு பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு இடம் ஒன்று இருக்குமா கூட்டி போமா இவர் பொறுப்பு என்ன அப்படின்னு சொன்னா வந்துட்டு சோசியல் மீடியா ப்ரொமோஷன் பொறுப்பதிகாரி. இவர் தான் மார்க்கெட்டிங் இங்க இருக்கக்கூடிய விளம்பரப்படுத்தல் முழுக்க வந்து இவர் தலைமையில வந்து நடக்கும். சொல்லிக்கிட்டோம் எல்லாரும் கைதாக்கா. அடுத்த பொறுப்பு யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னாலும் இந்த மேய்ச்சிக்குரிய யாருன்னு சொன்னா இவரை வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர். யாரென்றால் மேனேஜர் இல்லாத டைம்ல வந்து மேலதிக விஷயங்களை வந்து பார்க்கக்கூடிய ஒரு நபர் எங்களுடைய கேமராமேன். எல்லாம் வந்து செய்யக்கூடிய என்னுடைய எங்கட சேவையை விளையாட்டுத்தனமாக இல்லாமல் மிகவும் சீரியஸாக எடுத்து நடத்த பொறுப்பளிக்கின்றோம். சிரிச்ச முகத்துடன் நேர்மையாக செய்வதோடு பொறுப்பளிக்கின்றோம். சரியோ எப்படி மீன் பண்ணீங்க? எப்படி மீன் பண்ணீங்க? காலையில நம்ம நினைச்சு வர இது ஒரு கம்பெனிக்குள்ள வேலை செய்ய கூட குறிப்பிட்ட 8 மணி 5 மணி கூட அது வேலையை நம்ம செய்யலாம். நம்மட வேலை செஞ்சானே கட்டுப்பாடு யூடியூப் வீடியோ எடுக்கிற வேலை இருக்கும். அவരുടെ வேலையை பாக்குறது ஒருத்தட்ட கேட்காம ஓடலாம். இப்ப போயில இப்போ ஒரு ரெண்டா தனியாங்க பின்னுக்கு மாட்டேன். வேற என்ன மாதிரி சந்தோஷமா பேரு சொல்லுங்க. சரோஜனா யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகிருக்கேன். யூனிவர்சிட்டி போட்டு யூனிவர்சிட்டி அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரியுமா? ஸ்டார்ட் பண்ண சொன்னாரு. அவரே சொல்லிதான் மேனேஜர் அவர் தான் மெயின் ஆளா கைதாட்டுகள் என்ன சொல்லு
நீங்க பதவி கொடுக்குறீங்களா? பதவி பிரமாணம் இன்று முதல் எங்களுடைய வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு 15-20 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு 100-120 கிலோமீட்டர்ல இருந்து உங்களுக்கு தெரியும் தாந்தாமலை அந்த சைட்லாம் பார்த்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து வசதி கொஞ்சம் குறைஞ்சி வேணாம். பங்கள வாகனங்கள்லாம் வந்து பெருசா போகாது. அப்ப அந்த போக்குவரத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து நிறைய சிரமம் வந்து இது பண்றாங்க. அப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு கொண்டுதான் வந்து பிறருக்கு உதவி செய்யணும். இப்ப நாங்க வந்து இப்ப டிராவல்ஸ் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். அப்ப எங்க அந்த போக்குவரத்து விழா வந்து என்ன உதவி எங்களால செய்யலுமோ அதுதான் வந்து செய்யலும். அப்ப அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்று முதல் நாங்க ஒரு 100-120 கிராமங்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு இலவச போக்குவரத்து சேவை ஆரம்பிக்கிறோம். பாத்தீங்கன்னா 24 மணித்தியால சேவை. அது இவர் தான் வந்து முழுக்க நிற்பார். இவருக்கு தனி வாகனம் கொடுத்து இவர் தான் எல்லாத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணுவார். இப்போ யாராவது வந்து கோல் அடிச்சிங்கன்னு சொன்னாங்க ஆஃபீஸ் கூட வந்து இவர் வந்து கோலை ஆன்சர் பண்ணி இவர் வந்து போக வேண்டிய வைத்தியசாலைக்கு கொண்டு சேர்ப்பாங்க. இது எங்களுடைய முதலாவது முயற்சி. எதிர்காலத்தில் இன்னும் உதவிகள் செய்யலாம். உண்மையிலே அதே தாண்டி பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு நாங்க இந்த உதவி செய்யற விருப்பம் உண்மையிலே எப்படி வந்ததுன்னு நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டீங்க. அதுக்கான முக்கியமான இல்ல உண்மையில வந்து கிருஷ்ணா காரணம் சொன்னால் நான் வந்து கொழும்புல தெரிஞ்ச விஷயம் நல்லா இருக்குன்னு கோட்டாகும் அந்த வீடியோ வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணா தேவைக்கா வந்தவர் தொடர்பு கொண்டு போனதுக்கு அப்புறம் 2 பேருக்கு நல்லா ஒத்து போச்சு. அதுக்கப்புறம் நான் கிருஷ்ணா இல்ல முதல்ல நான் தான் போனேன் கிருஷ்ணாவை தேடி. யாழ்ப்பாணத்துக்கு போனவர் கொஞ்சம் ஃபேமஸா இருக்காரு. ஃபேமஸான எடுத்து போனால் சரி அப்போ வந்து எடுத்துட்டாங்க வியூஸ் வரும் என்ற அடிப்படையில நாங்க போனோம். உண்மையான நோக்கம் அது அருமையில வீடியோ பார்த்துருந்தாங்க. போயிட்டு சந்தைக்கு உடனே வந்தார். நாங்க முதலாவது இன்டர்வியூ பண்ண நான் அவர் வந்து முதல் நாள் இன்டர்வியூ பண்ணது. அவர் என்ன பீச்சில் வச்சு என்ன பிஹெச் அப்துல் நான் இன்டர்வியூ பண்ணேன். அதுக்கப்புறம் அடுத்த முறை கொழும்பு வரக்குள்ள நல்லா கனெக்ஷன் ஆயிடுது. நல்லா பழகினதுக்கு பிறகு நாங்கள் கோட்டாவை முடிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் போன டைம்ல கிருஷ்ணா வந்து உதவி திட்டங்கள் வந்து செஞ்சுட்டு வந்தவங்க. அவர் அந்த உதவி திட்டங்களை பார்த்துட்டான். ஒரு கிளிநொச்சிக்கு போன டைம் நாங்க 2 பேரும் பைக்ல போன டைம்ல வந்து அப்ப அண்ணா வந்து ஒரு வீடியோ எடுத்தவர், ஒரு உதவி கேட்டவங்க. அப்ப அண்ணன் தான் சொன்னவர், அவர் வேலை சொன்னவர் என்ன சொன்னால், தம்பி இப்ப நானும் வந்து தொடர்ந்து போட இல்லாது, இப்ப நீயும் அவரோட இருக்கிறாரு, நீயும் பார்த்து உன்னால முடிஞ்ச சப்போர்ட் செய்ய, நீ யூடியூப் தானே செய்யறான்னு முதலாவது வீடியோ வந்து அண்ணா அன்னைக்குள்ள நாங்க செய்யறாங்க செஞ்சுனாங்க. அதுல இருந்தா ஆரம்பம். அதுல இருந்து வந்தா முதல் படி இப்போ 1008 பிரச்சனைகளை வந்து உள்ள நிறைய சொல்ல விரும்பல பிரச்சனையால இப்ப உதவி திட்டங்களை வந்து நிப்பாட்டி வச்சிருக்கோம். இருந்தாலும் எங்கட முயற்சியில வந்து உதவி செய்யணும்னு சொல்லி அண்ணாட நான் கால் பண்ணி கேட்டேன். அண்ணா அப்படி ஒரு விஷயம் கொண்டு செய்ய போறேன்னா என்ன சொல்லவும், தம்பி நல்ல விஷயம் நீ செய்யணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை வந்து முதலாவது அவரா சொல்லியிருந்தவர், வாழ்த்துக்களை சொல்லியிருந்தார். உண்மையில அண்ணாவுக்கு நன்றி. தெரியும் உண்மையிலே சந்தோஷம். இந்த ஒரு போக்குவரத்து சேவை வந்து அண்ணாவோட ஐடியாவில தான் இப்ப நாங்க செய்யறோம். இது வந்து நம்ம இறந்து போகும் வரைக்கும் இந்த சேவையை செய்யணும்னு நினைக்கிறேன். உண்மையிலே சந்தோஷம் எனக்கு. ஏன்னா நாங்க ஒரு இப்ப கிட்ட இல்ல ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பிள்ளைதா சேக்கா, அப்ப அவங்க நாங்க உதவி கேட்டு வீட்டை வந்தவங்க. ஆட்டோவுக்கு போறதும் 200 ரூபா காசு இல்லாம இருக்கு. அவர் வந்து விட்டுட்டு போயிட்டார், சண்டை பிடிச்சிட்டு போயிட்டாருன்னு சொன்னவங்க. அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு அந்த ஐடியா வந்து ஓகே நம்ம கற்பிணி எல்லாருக்கும் செய்யலாம்ண்ணா செய்யறா நம்ம 24 மணி நேரம் கொடுக்கணும். அது அந்த அளவுக்கு எல்லாம் காசு இல்லைன்னு. இப்போ நோம்பலா வந்து இப்ப கர்ப்பிணி பெண்கள் வந்து இப்ப நாளைக்கு 2 நாள்ல வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்னா எப்படி போகணும், ஆட்டோலாம் போகணும். ஒரு கிட்டத்தட்ட 1000 பிடிச்சி போகணும்னு சொன்னா வந்துட்டு அங்கிருந்து வரது 3000 ரூபாய் கிட்ட தேவைப்படும். 3000-2500 கிட்ட தேவைப்படும். அப்ப அதை வந்து இப்ப எங்கள்கிட்ட வந்து கால் பண்ணி சொன்னாங்கன்னு சொன்னால் நாங்களே இங்கிருந்து எந்த விதமான ஒரு காசம் வாங்காமல் இலவசமா வந்து அவங்க போக வேண்டிய இடத்துக்கு பாதுகாப்பா கொண்டு சேர்ப்போம். இது நாங்கள் இன்று முதல் வந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அதுல தொலைபேசி இலக்கத்தையும் இப்ப நாங்க தரோமா 076 34 22 808 076 34 22 808 அப்படின்ற இலக்கத்துக்கு வந்து இன்று முதல் நீங்க தொடர்பு பண்ணிட்டு உங்களுடைய இடத்துக்கு வந்து உங்களை வந்து பத்திரமா வந்து நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்ப்போமே என்று சொல்லிக் கொள்றேன். அதுல பொறுப்பு வந்து ஒரு கைவிடுங்க தனி பொறுப்பு வந்து கொடுத்துருக்கேன். டிரைவிங் எல்லாம் தெரியும். அடுத்த ஓகே உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இப்ப வாய்ஸ் பொல்யூஷன், டிராவல் அண்ட் டூரிசம் வந்துட்டு இந்த இதுக்குள்ள வந்து நிறைய விஷயங்களை வந்து உண்மையில உள்ளடக்கலாம். இப்போ உண்மையிலேயே நம்ம ஒரு எந்த ஒரு தொழிலை செஞ்சாலும் வந்து அது இன்றைக்கு நாளையோட முடிகிற ஒரு விஷயமா இருக்கக்கூடாது. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டுதான் அந்த விஷயத்த வந்து செய்யலாம். இதுல வந்து இப்ப நம்ம வந்து முன்னுக்கு வரையிலாது ஒரு 2-3 வருஷம் வேணும் இதுல வந்து அனுபவப்பட்டு வாரத்துக்கு.
ஏன்னால் இப்போ டூரிசம் அப்படின்னு சொன்னா வந்து நிறைய பேர் யோசிக்கிற விஷயம் வந்து வெளிநாட்டுக்கு வந்து ஆட்கள் அனுப்புறது, வெளிநாட்டு சுற்றுலாவுக்கு அனுப்புறது, அடுத்து படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் விசா வந்து எடுத்து கொடுக்குறது, டிக்கெட் வந்து புக் பண்ணி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் உண்மையில் இருக்கு. அரசாங்க அனுமதியை பற்றி செய்யறாங்க, அது இருக்கு. ஆனா அரசாங்க அனுமதி இல்லாம வந்து இங்க இருந்து வெளிநாட்டுக்கெல்லாம் ஆட்கள் அனுப்பி நானே வந்து இப்ப வழக்கு போகலன்னா அந்த ஒரு கேஸ் வந்து லைசன்ஸ் இல்லாம நீங்க செஞ்சு 6 மாசம் 1.5 வருஷம் ஜெயில் வந்து கொடுத்துருக்காங்க அனுமதி இல்லாம செஞ்சதுக்கு. ஒரு 5 லட்சம் ரூபாய் காசை வந்து ஏமாத்துறதுக்காக வேண்டி. அப்ப நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குன்னு நாங்க வந்து இப்ப அனுமதி எடுத்துதான் அதை வந்து நாங்க செய்வோம்னு செய்யறேன்னு சொன்னா. ஆனா இப்ப செய்யற ஐடியா இல்ல, எதிர்காலங்கள்ல வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறத விட நாங்க சுற்றுலா, உள்ளூர் சுற்றுலா இப்ப நாங்க மெயின் பண்ணி செய்வோம். இங்க பழைய எல்லாம் வந்தது அப்புறம் நாங்க வெளிநாட்டுக்கும் ஆட்கள் நாங்க அனுப்பி நாங்க சுற்றுலா போறதுக்கு சிங்கப்பூர், மலேசியா என்ன பார்க்கக்கூடிய அழகான இடங்களுக்கு வந்து அனுப்புவோம். இது ஒரு மெயினான விஷயம். இது இப்ப செய்ய மாட்டோம் ஆரம்பத்துல, ஏன்னா பழையவனும் பெஸ்ட்டுக்குன்னு பழைய ஒரு கொஞ்ச காலம் சென்றது பிறகு வந்து கண்டிப்பா செய்வோம். வாகனங்கள் கொடுக்கறதுனால அந்த விதிமுறைகளையும் இந்த கட்டணங்களையும் ஓகே, வாகனம் கொடுக்கக்கூடிய விதிமுறையை பாத்தீங்கன்னா சொன்னா வந்துட்டு உண்மையிலேயே அது அவங்கள பொறுத்தது. இப்ப கிருஷ்ணா வந்து இப்ப லண்டன்ல இருந்து வாரான்னு சொன்னா கிருஷ்ணா வந்து என்ன சொல்லுவாங்க வந்து சரியோ. இப்ப லண்டன்ல இருந்து வாரான்னு சொன்னா இப்ப அண்ணா வந்து சொல்றார், தம்பி வாகனத்தின் விலை வந்து கேட்கிறாரு. அப்ப நான் அவர்கிட்ட கேட்கிறேன், உங்களுக்கு நாங்களே வந்து டீசல் நாங்கள் அடிக்கணுமா இல்லை நீங்களே அடிக்கணுமான்னு சொல்லி அவர் சொல்றாரு, இல்லை நாங்களே வந்து ஃபீல் சொல்ல. அப்ப நான் சொல்றேன் ஓகே, அது நல்ல விஷயம். இப்ப காரணம் என்ன சொன்னால், இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னு சொன்னா செல்லக்காரெல்லாம் வந்து கொடுக்குறவங்க, அவங்க நான் குறை சொல்லல. இப்ப அவங்க இப்ப ஒரு நாளைக்கு உங்களோட சார்ஜ் எவ்வளோன்னு கேட்டா அவங்க வாகனம் டிரைவர் செலவு போக அவங்க வந்து ஒரு பெட்ரோல் ஒரு டீசல் டீசல் ஒரு 10,000 சொல்லுவாங்க. இப்ப அவங்க சில டைம் ஒரு 2 நாள் வந்து ஒரே இடத்துல நிக்க வேண்டி இருக்கு. சரியோ, ஒரே இடத்துல நிக்க வேண்டி இருக்கு. நீங்க ஓடினாலும் சரி ஓடாட்டியும் சரி அதே 10,000 நீங்க கொடுத்தாகணும். ஆனா நீங்க ஏற்கனவே 10,000 தான் ஃபுல்லா ஓட போகுதுன்னு. அப்போ வந்து இப்ப நீங்களே வந்து டீசல் அடிக்கக்குள்ள நீங்க எவ்வளவுக்கு டீசல் அடிக்கிறீங்களோ அந்த டீசல் வந்து முடியும் வரைக்கும் நீங்க ஓடலாம். ஏன்னா இல்ல ரெண்டுலயும் நன்மையும் இருக்கு தீமையும். சொல்லுங்க. இல்ல சொல்றேன், எதை யூஸ் பண்ணாலும் அதை பயன்படுத்துற விதத்தை பொறுத்து இருக்கு. அப்ப அவங்க எப்படி அதை பிளான் பண்றாங்களோ அதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். சிலருக்கு அவங்க ஃபியூல் அடிச்சா அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகும், சிலருக்கு உங்கள்ட்ட விட்டா அது பெனிஃபிட் ஆகும். அப்ப அதனால இப்ப நாங்க பெஸ்ட் கேட்டுக்கொள்வோம் நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு இப்ப நாங்க இங்க இருந்து இப்ப ஏர்போர்ட் போனோம்னு சொன்னா இப்ப பேனுக்கு சொன்னா 16,000 ரூபாய்க்கு டீசல் அடிச்சா வந்து காணும். என்ன இப்ப அவங்க ஏர்போர்ட் போயிட்டு திருப்பி அவங்க கொழும்புக்கு போறாங்க, டவுனுக்கு போறாங்கன்னு சொன்னா இன்னும் 2,000 ரூபாய்க்கு நாங்க எக்ஸ்ட்ரா அடிக்கணும். அப்ப அதெல்லாம் கேட்டு தான் நாங்க போவோம். அப்ப அவங்க டிரைவர் வந்து கால் பண்ணுவார், ஏர்போர்ட் போய் ஆச்சு இன்னும் கொழும்புக்கு போகணும்னு சொல்றாங்கன்னா நாங்க ஃபியூல் அடிக்கணும்னு சொன்னா அவங்ககிட்ட கதைப்போம், அம்மா நாங்க வந்து பேசினது வந்து இங்க இருந்து ஏர்போர்ட் போறது மட்டும்தான், அப்படி போறோம்னு சொன்னா எக்ஸ்ட்ரா நீங்க அடிச்சு கொடுங்க, இல்லாட்டி அது ஒரு சார்ஜ் நாங்க எடுப்போம்னு சொல்லுவோம். நாங்கள் கொழும்புக்கு வந்து இப்போ காரண்டு சொன்னால் வந்துட்டு நாங்கள் ஒரு 12,800 ரூபா இருக்கும் இங்கேருந்து போகிறதுக்கு. ஃபியூல் அவங்களோட டிரைவர் சம்பளம் எல்லாம் அவங்க அது நாங்கள் டிரைவருக்கு வாகனத்தில் செலவு பண்ணால் பேனுக்கும் அடுத்து வந்து நாங்கள் பேனுக்கும் அடுத்த டிரைவரோட சேர்த்து நாங்கள் 21,000 தான் எடுக்கிறோம். பேனுக்கும் டிரைவருக்கும் 16,000 ரூபாய்க்கு நம்ம டீசல் அடிச்சோம்னு சொன்னால் 37,000 தான் முடியும். இங்கேருந்து மற்ற இடத்த போகிறதுக்கு வந்து 45,000 போகுது. 40 நோமலாக கேட்க போனால் வந்து 40,000 எடுக்கிறாங்க. ஏசி போட்டு போனோம்னா 48. நான் வந்து மற்ற கிளப்பில் ஒரு சில இடங்கள் எடுத்து கேட்டுனா 50 கேட்டாங்க. அப்ப கிட்டத்தட்ட 40,000 பார்த்தாலேன்னா 7,000 ரூபாய் கிட்ட 8,000 ரூபாய் குறை வருது. ஏசி போட்டு தாண்டா அவங்க தான் இப்ப டீசல் அடிப்பாங்க. 16,000 அடிச்சா ஓகே. எங்களுக்கு தெரியும் ஏர்போர்ட் போறோம்னு சொன்னா இங்க இருந்து களுவஞ்சில இருந்து போறோம்னா 16,000 ரூபாய் அடிச்சா ஓகே. அப்ப 37,000 தான் வந்து வேனுக்கு வந்து முடியும். காருக்கு வந்து 27,000 அப்படிதான் முடியும். எல்லாம் டோட்டல் 27-28 தான் முடியும். அப்ப வந்து கிலோமீட்டர் கணக்குல இல்ல 12,000 இல்ல அன்லிமிட்டட் காருக்கு கிலோமீட்டர் சொன்னா வந்து நாங்க எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் அன்லிமிட்டட் இருக்கு. அதுக்கு வந்து 8,900 ரூபா ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் இருக்கு. 8,900 எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் இருக்குன்னா 25 ரூபாய் சார்ஜ் பண்றோம். 65 ரூபாய் எடுக்கிறாங்க. 100 ரூபாய் போடுறாங்க. 200 ரூபாய் இருக்குடா. வேகனருக்கு 200 ரூபாய் எடுக்கிறாங்க. ஓகே, என்னோட சொன்னாலும் வந்து எல்லாமே முடிஞ்சுது. ஸோ எல்லாம் முடிஞ்சதுன்னு சொன்னாலும் வந்து சிறப்பாக வந்து முடிஞ்சுது. அடுத்து வந்து லஞ்ச் ரெடி பண்ணியிருக்காப்புல வந்து லஞ்ச் ஸோ வந்து லஞ்சுக்கு வந்து போகிறேன் எங்கிட்ட தெரியுமா
ராஜ விருந்துக்கு போக போறோம். ஆனால் நான் இவ்வளோ எதிர்பார்க்க லஞ்செல்லாம் கிடைக்கும்னு சொல்லி பிரச்சனை இல்லை. உண்மையிலே வந்து இந்த கடைக்கு நீங்கள் அதாவது நீங்களும் எங்கேயாச்சும் உங்களோட பயணங்களை மேற்கொள்ளணும்னு சொல்லி சொன்னால் அவரை தொடர்பு கொள்ளுங்க. போய் சப்பானிஷான் அவரை யூடியூப்லேயும் இருக்கார், பிற வழியும் நாங்கள் சொல்லி இதை போய் பார்க்கலாம். ஸோ நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களோட ட்ரிப்பை வந்து கொண்டு போகலானே. அது நல்லா இருக்கும் நல்லா இல்லையா நான் இங்கே சொல்லிடலாது. சரி நாங்கள் சொல்லிடலாது, நீங்கள் தான் வந்து அது இப்போ அப்போ வளமையாக பார பிரச்சனை தான்டாப்பா. ஃபுட் ரிவ்யூ பண்ண போனால் அங்கே நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டு வரோம். அப்புறம் நாலு பேர் சாப்பாட்டுக்கு போனால் நாசமாக இருக்குன்னு சொல்லி பல பேர் திட்டுறீங்க. அதாவது அங்கே அடுத்தது என்ன நடக்க போகுது நடக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் போகும்போது என்ன நடந்ததோ அதை மட்டும் தான் எங்களால் சொல்ல முடியும். ஸோ அதை மட்டும் தான் சொல்லக்கூடியதாக இருக்கும். அண்ட் அது போஷோ பனிசானோட இந்த ட்ராவலிங் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அதாவது இந்த டூரிசம் வந்து இப்போதைக்கு வந்து காரில் டோல்ஃபினில் ஆரம்பிச்சவர் வந்து நாளைக்கு வந்துட்டு பிற்காலத்தில் பஸ் கொண்டு போய் அப்புறம் ஷிப்பில் வந்து உங்களை வெளியில் வந்து டூரிசம் கொண்டு போகிற மாதிரி அப்படி செய்யலாம். ஸோ வளர்ந்து வாரத்துக்கு அப்படி வளர்ந்து வாரத்துக்கு நாங்கள் விஷ் பண்ணி கொடுறோம். ஓகே, அப்போ ஆதரவு கண்டிப்பாக கொடுப்போம். நம்ம வந்து சுகர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து கல்லடி பீச்சில் அதிகமாக வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு டிக்டாக் ஐடியா சொல்லுங்க அப்போ. ரினோ 2121. ஸோ இது ஒரு டிக்டாக் ஐடி. ஸோ அதில் யூடியூப் சேனல். ஓகே, ரெனிஷியன் 2004 அப்படிங்கிறது ஒரு 21/22/2004. ஸோ வந்து அவர் வந்து இப்போ சர்ப்ரைஸ் டெலிவரி பண்றாரு. என்ன ஸோ வந்து சொல்லிக் கொடுங்க. நீங்க தான் நீங்க சீனியர். ஸோ ஜூனியர் அமுக டுமுகள் அமால் டுமால்